வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே.
வருகிற பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்பா. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது குறைவான ஜெபம் ஓடி போகும். குறைவான ரட்சிப்பெல்லாம் ஆண்டவரே மாறி, ஆண்டவரே ரட்சிப்பிலே பெருக செய்கிறவரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், ஆண்டவரே நாங்கள் உணராத நல்ல பிரசன்னத்தை இன்னுமாப்பா நிறைவாய் உணர கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்கிறவர். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் எண்ணும் பொழுது அவையெல்லாம் எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருக்கிறது. கஷ்டமான நேரத்தில் நாம் பொருத்தனை செய்வோம். எப்படியாவது இந்த பிரச்சனை முடிந்து விட்டால் நான் வந்து நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் மறந்து விடுவோம். ஒரு சில வேளைகளிலே நாம் வந்து சபை நடுவிலே சாட்சி சொல்லுவோம். அப்படி ஒரு நன்மையும் செய்யாமல் அவர் இருப்பாரா? இருக்க முடியுமா? நாம் அனுதினமும் சுவாசிப்பது அவர் காற்று, நாம் அனுதினமும் உண்பது அவருடைய பிளான்ட், அவருடைய தாவரம், நாம் அனுதினமும் குடிப்பது அவருடைய தண்ணீர். ஆகவே ஒவ்வொரு மூச்சு காற்றிலிருந்து ஒவ்வொன்றும் அவருடையது. அவரை நாம் அவருடைய பொருட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே எனக்கு எந்த சாட்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும், ஏன் நான் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை குறித்த அவருடைய சித்தம் என்ன? நம்மை எதற்காக உண்டு பண்ணி இருக்கிறார்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாகவே. அதுதான் நம்மை குறித்த அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம மேலே வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவது தான். எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம்? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதை எழுதினது பவுல். பவுலை குறித்து நாம் சிந்திக்கும் போது, பவுல் ஒரு நல்ல கல்வியாளன், நல்ல படித்தவன், பெரிய பதவியிலே இருந்தவன். ஆனால் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் பல முறை அடிக்கப்பட்டான், பல முறை அவன் காவலிலே வைக்கப்பட்டான், அநேக முறை அவன் கப்பல் சேதத்திலே இருந்தான். கண் விழிப்புகளும் உபவாசமும் இருந்தது. அநேகரை சந்தித்தான். நேருக்கு நேர் அவனோடு வாக்குவாதம் பண்ணினவர்களை அவன் பார்த்தான். ஆனால் அவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறான், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் அவனோடு அப்படித்தான் இடைப்பட்டார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய சொல்லு என்னுடைய பிள்ளைகளை, மக்களை, நான் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். இப்பொழுதும் நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். எரேமியா 31:31 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா 31:31. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? அவருடைய பிரமாணங்களை நம் உள்ளத்தில் எழுதி வைப்பார். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனமாக நம்மை மாற்றி இருக்கிறார். எதற்காக? நம்மோடு இப்படிப்பட்ட உடன்படிக்கை நிலைவரப்படுத்தும்படியாக. அந்த உடன்படிக்கை நித்திய காலமாக
நமக்கும் அது நம்முடைய சந்ததிக்குள்ளும் அது இருந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாரும் அந்த உடன்படிக்கையின் கீழ்ப்பட்டவர்கள். எந்த உடன்படிக்கை? அவர் எங்களுடைய தேவன், நாங்கள் அவருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற அந்த உடன்படிக்கையின் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையின் கீழ்ப்பட்டவர்கள். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கை அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். என்ன கற்பனை? எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19 to 20 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியுமானால் வாசிக்கலாம். எப்படி இதில் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை இருதயத்திலே பாடி நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யும். எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் எப்படி புத்தி சொல்லி கொள்ள வேண்டுமாம்? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அறிவுரை சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்ட்டில் பேசுவோம். அப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. அருமையாக அழகான ஒரு உரையாடல், சங்கீதங்களின் வழியான ஒரு உரையாடல், ஞான பாட்டுக்களின் வழியான ஒரு உரையாடல். இதுவே புத்தி சொல்லுதல், அருமையான புத்தி சொல்லுதல். நம்ம எல்லாரும் பாடல் பாடுகிறோம். அந்த பாடலில் என்னெல்லாம் அடங்கி இருக்கு, அதன் அர்த்தத்தை புரிந்து நம்ம பாடுகிறோமா? அந்த பாடலில் 2 கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, அது ஒரு ஜெபமாக எழுதப்பட்டிருக்கும். இன்னொன்று அறிவுரையாக, புத்தி சொல்லுவதாக எழுதப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் புத்தி சொல்லுவதற்கு வார்த்தைகளை தேடி அலைய வேண்டாம். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுக்களினாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எல்லாவற்றை குறித்து மனதில் நீங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் பவுலின் மூலமாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, எல்லாவற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலை இருந்தாலும், பவுலுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. பவுலுடைய சூழ்நிலை வாழ தகுந்த சூழ்நிலை அல்ல, அது சாவுக்கு ஏதுவாக கொண்டு போகிற சூழ்நிலை, மரணத்தின் அடியாக அடிக்கப்படுகிற சூழ்நிலை. எப்பொழுது மரணம் வருமோ, எப்பொழுது கல்லறிந்து கொள்ளுவார்களோ, எப்பொழுது சிறையிலே தலைகீழாக கெட்டி தூக்குவார்களோ, எந்த சிலுவை மரத்திலே அடிக்கப்படுவோமோ என்று சொல்லுகிற ஒரு சூழலிலே கூட அவன் சொன்னான், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னான். முதலாவதாக நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? உலகத்திலே நமக்கு கொடுத்த நல்ல சாதனங்களுக்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமா? நாம் பிறந்த பொழுது அல்லது நாம் வளர்க்கப்பட்ட பொழுது எந்த சூழ்நிலையிலே இருந்தோம்? அன்றைக்கு ஒரு 10 பைசா மிகுந்த விலை கூடினதாக இருந்தது. எங்களுடைய காலத்தில் ஒரு 10 பைசாவுக்கு என்ன வாங்கலான்னா அழகான பொறி மிட்டாய் வாங்கலாம். ஆனால் அதை கூட கொடுப்பதற்கு அநேக வீடுகளிலே பணம் இல்லை. அநேக வீடுகள் இன்றைக்கு அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய வீடுகளை கட்டி நல்ல கார்களை வைத்து அவர்கள் இந்த உலகத்திலே வலம் வருகிறார்கள். நாமும் அப்படித்தான் வருகிறோம் அல்லவா? ஏன்? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஆகவே உலகத்தின் செல்வங்கள் சுகத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேருக்கு செல்வம் இருக்கும், ஆனால் ஒருவேளை சாப்பாடை அவர்கள் நல்ல உருப்படியாய் சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அனுபவிக்கிற அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் உலக நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்களைப் போல நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்திருக்கிற எந்த தேவனும் இல்லவே இல்லை. எல்லாரும் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படி ஒரு வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் கூட அன்றன்று ஆகாரம் ராஜரீக ஆகாரமாக இருக்கு. நம்முடைய உடை அலங்காரங்கள் உண்மையிலேயே மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்கதாக இருக்கும். பிரியமானவர்களை, ஒருவேளை அவர்களைப் போலவே நாம் வேலை செய்தலாம், அவர்களைப் போலவே சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நம்முடைய உடையையும் நம்முடைய இருப்பிடங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு ஆதாரம். பாருங்கள், தாவீது ராஜா அவன் எல்லாவற்றையும் பெற்றவனாய் இருந்தான். அவன் ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாறினான். அவன் எவ்வளவு அழகாய் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவன் நன்றி செலுத்துகிறான் பார்க்கலாமா?
ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் உங்கள் கண்களை ஓட விடுங்க. 1 நாளாகமம் 29 12 14 வரைக்கும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். என்ன அழகா சொன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமக்கு தெரியும். வேதத்தில் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 19 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை பார்த்த உடனே ஒரே சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். 10 பேரும் தூரத்தில் வர்றாங்க. ஐயரே சத்தமிட்டு கூப்பிட்டா பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குஷ்டரோகிகள் புறம்பாக்கப்பட்டவர்கள், பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் அங்கிருந்து கூப்பிட்டுருப்பாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. ஏன்னா பக்கத்தில் வர முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, கூப்பிட்டு தொட்டு அப்படியெல்லாம் சுகமாக்கலை. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள். அவங்க ஊருக்குள்ளே வரணும்னா அவங்க குஷ்டரோகம் நீங்கி இருக்கணும். அந்த குஷ்டரோகம் முற்றிலும் சுகமடைந்து விட்டது என்று ஆசாரியனால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆலயத்தில் உள்ள ஆசாரியனால். ஊருக்குள்ளே வர முடியாது. அவங்க எப்படி ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும்? ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அப்படி என்றால் அவர்கள் முற்றிலும் சுகமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என்ன நடந்தது தெரியுமா? அப்படி அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற பொழுது அவர் போகிற வழியிலே அவர்கள் சுகமானார்கள். போகிற வழியிலே சுகமானார்கள். அந்த அற்புதத்தை அவர்கள் நேரடியாக பார்த்திருப்பார்கள். அவர்கள் கைகளிலே கால்களிலே மாற்றத்தை அவர்கள் பார்த்திருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி எங்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்வது. நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் சீக்கிரத்திலே அவர்கள் இறந்து விடுவார்கள். இங்கே வருகிற பொழுது நன்றாய் வருவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் மூக்கு அப்படியே வேறு விதமாய் மாறும், கைகள் மாறும். அப்படியே கைகள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் காணாமல் போய்விடும், நகங்கள் காணாமல் போய்விடும். அப்படியே அவளுடைய சரீர உறுப்புகள் எல்லாம் ஒன்றென்றும் சுருங்கி கொண்டே வரும். இதை ஆரம்பிப்பதற்கான ஒரு புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்தார், என்னுடைய மேலே அப்படியே தண்ணியை ஊற்றுங்க, என்னால் இந்த வெயிலை தாங்க முடியவில்லை. சட்டையோடு அவருக்கு மேலே வாளியில் தண்ணியை ஊற்றப்பட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களிடத்தில் அந்த ஃபோட்டோவை காட்டினார். அவர்கள் மனைவி வந்தார்கள். அதே போல் நடந்தது. மனைவி வந்தார்கள். மனைவி வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தவங்கள மாதிரி இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு பாருங்கள், அவங்க எல்லாம் அப்படியே அவர்களுக்கு முழுமையாக குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. நாங்கள் டாக்டர்களிடத்தில் கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், குஷ்டரோகம் அது மற்றவர்களுக்கு வராது என்று சொன்னார்கள். ஆனால் பாருங்கள், இந்த பரம்பரையிலே இருந்த அந்த வியாதி பரம்பரைக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு கஷ்டமான ஒரு அவர்களுக்கு எல்லாம் கைகளும் கால்களும் சரியாயினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பாருங்கள். ஆனால் இந்த 10 பேரில் 9 பேர் காணாமல் போனார்கள். ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்தான். இயேசு கேட்டார், மீதி 9 பேர் எங்கே? இப்படி ஓடி வந்தவன் யார் தெரியுமா? அவன் புறஜாதியாக அந்த சமாரியாவில் இருக்கிறவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு பிறப்பிலே இருக்கிறவன். அவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் அதை தான் பார்க்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நமக்கு ஐஸ்வர்யம், கனம், மகிமை, நோயிலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் ஆண்டவரே கொடுக்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்காகவும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இரண்டாவதாக பாருங்கள், உலகத்தின் மனிதர்களுக்காக நமக்கு உதவி செய்த மனிதர்கள் மாத்திரம் அல்ல,
நம்மை நிந்திக்கிற மனிதர்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். உதவி செய்கிறவர்களை கூட இந்த நாளிலே மறந்து விடுகிறார்கள். நீங்கள் நாம் கூட எத்தனையோ பேருக்கு பல்விதமான காலகட்டங்களிலே, அவருடைய வாழ்க்கையின் காலகட்டங்களிலே நாம் அவர்களுக்கு உதவி இருப்போம். ஒருவேளை படிக்க முடியாதவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்திருப்போம். கிராமங்களிலிருந்து வருகிறவர்களை நம்முடைய குடும்பத்தில் வைத்து தங்க வைத்து நாம் அவர்களை கரை சேர்த்திருப்போம். இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எழுத்து முறையிலே நாம் அவர்களுக்கு உதவி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே எல்லாரும் அதை மறந்து போவார்கள். எங்களுடைய இந்த கூட்டத்திலே கூட அப்படித்தான். அநேகர் ஜெபிக்கும்படியாக சொல்லுவார்கள். நாங்களும் கட்டாயம் ஜெபிப்போம் என்று சொல்லி வருகிற பொழுது போகிற பொழுது எல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். அவருடைய முகங்கள் எங்கள் கண்களுக்கு முன்னால் வரும். ஐயோ, எவ்வளவு கஷ்டத்தோடு சொல்லி இருக்கிறாங்க, அவர்களுக்காக நம்ம கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு சமயம் 2 கிட்னியும் ஃபெயிலியரான ஒருவருக்காக ஜெபிக்க சொன்னார்கள். நாங்கள் இரவும் பகலும் ஜெபிப்போம். 10 மணிக்கு எங்கள் பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டு தூங்க வைத்து விட்டு மூடிக்கொண்டு நாங்கள் அங்கே கடந்து செல்லுவோம். இரவு 2 மணி வரைக்கும் அவர்களோடு இருந்து ஜெபம் பண்ணி அவர்களை ஆறுதல் படுத்தி வருவோம். ஒரு நாள் அவர்கள் இறந்து போவார்கள் என்கிற ஒரு செய்தி வந்தது. நீங்கள் தினமும் வந்து ஜெபித்ததினாலே இந்த காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று. ஆனால் நாங்கள் விடவே இல்லை. ஆண்டவரே, நீர் சொன்னீர் அல்லவா அவர்களுக்கு சுகம் கொடுப்பேன் என்று, அந்த சுகத்தை நீர் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தோம். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தது. ஆனால் காலையிலே பாருங்கள், ஒரு 10 மணி அளவிலே அவன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு எல்லா டியூபெல்லாம் எரிந்து விட்டு, அதை நான் பார்க்கும் பொழுது, என்னை பார்க்க வந்தான். அதை பார்க்கும் பொழுது அது ஒரு சினிமா காட்சியை போல இருந்தது. அவன் வந்து சொன்னான், எல்லாம் எனக்கு சரியாய் விட்டது. திடீரென்று நான் இறந்து விடுவேன் என்று இரவு நேரத்திலே சொன்னவர்கள் காலையிலே என் உயிர் இன்னும் நன்றாய் சுவாசம் வந்தது, எல்லாம் வந்தது. அமெரிக்கா டாக்டர்களிடத்திலே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய கிட்னி எல்லாம் சுகமடைந்து விட்டது என்று சொல்லி. உண்மையிலே இது ஒரு மெடிக்கல் மிரக்கல். நாங்கள் நினைத்தோம், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நீ எல்லாம் சுகமாகிவிட்டால் எங்களோடு ஊழியத்திற்கு வர வேண்டும். அநேகர் மத்தியில் இந்த சாட்சியை சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் அந்த பரிதாபம், ஒரு நாள் வந்தான், சாட்சி சொன்னான், கடந்து போய்விட்டான். மறுமுறை நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அழைப்போம், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாயே, வாப்பா எங்களோடு கூட ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்கு வா, கூட்டங்களுக்கு வா, கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு ஒரு முறை சொன்னது 1000 முறை சொன்னது போல் அவன் நினைத்து கொண்டானோ என்னவோ. கர்த்தர் அவனை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லா பணத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான், தொழிலை பெற்றுக்கொண்டான், புதிய வீட்டை ஆண்டவர் பிரம்மாண்டமாய் கட்ட உதவி செய்தார். நல்ல வாகனங்களை வாங்க, கார் வாங்க உதவி செய்தார். இதே தெருவழியாக அவன் போவான். ஆனால் ஒரு முறை கூட எங்களை திரும்பி பார்க்கவில்லை. நினச்சேன், ஐயோ, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணோம், ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லணுங்க. அவன் சொன்னான், ஆமாம், கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணீங்கள்ல, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. எத்தனை வீட்டில் தன்னுடைய பிள்ளைய போட்டுட்டு போய் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும்? எல்லா பெரிய ஊழியக்காரர்களோட சொல்லுவாங்க, எனக்கு அந்த வேலை இருக்கிறது, நாங்கள் குடும்ப ஊழியமாக இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தினரும் எங்களோடு கூட ஊழியத்திற்கு வர வேண்டும். சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், பல தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். படிப்பிலும் மற்றும் உணவு காரியம், எங்களுக்கு எல்லாம் தூக்கம், எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்காது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நினைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல அவர் இன்னும் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். இந்த காரியம் எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை தான் கொடுத்தது. ஆனாலும் கூட நாங்கள் உதவி செய்வதையோ ஜெபிப்பதையோ நாங்கள் நிறுத்தவில்லை. எங்களுக்கு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. 2 பேருக்கும் வேலை இழந்து நாங்கள் சாப்பாட்டிற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் நினைத்தேன், ஐயோ, என்னுடைய தகப்பனார் இருந்தால் எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்திருப்பாரே. என் வீட்டில் உள்ள அரிசி கிடைத்திருக்கும், என் வீட்டில் உள்ள தானியங்கள் கிடைத்திருக்கும், என் வீட்டில் உள்ள சிறப்பான காரியங்களெல்லாம் எனக்கு கிடைத்திருக்குமே. என்னுடைய 17வது வயதிலே என் தகப்பன் இறந்தபடியினாலே
நான் இப்படியான ஒரு எண்ணத்துக்குள்ளே இருந்தேன். ஆண்டவர் ஆனால் எனக்கு தகப்பனாய் இருந்தார். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்தார். அவர் தன்னுடைய தோளிலே ஒரு பெரிய வாழை தாரை எடுத்து கொண்டு வந்தார். அவர் ஒரு பெரிய தலைமை ஆசிரியர். கையிலே ஒரு பையிலே அவர் நல்ல ஒரு அரிசி எடுத்து கொண்டு வந்தார். இந்த காட்சியை பார்க்கிற பொழுது என் உள்ளம் என்ன நினைத்தது தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தாத்தா வயலிலே வேலை செய்கிறவர் அங்கே இருக்கிற சீனி கிழங்குகளை எடுத்துக்கொண்டு தலையிலே மூட்டையாய் கட்டி வைத்து கொண்டு, எங்கள் வீடு 7 கிலோமீட்டர் இருக்கும், அந்த 7 கிலோமீட்டர் நடந்தே வந்து அதை கொடுப்பார். அவருக்கு அப்பொழுது வயது 75 இருக்கும். இதுதான் என் மனதிலே அலைமோதி கொண்டே இருக்கும். என்னுடைய தகப்பனார் இருந்தால் இப்படி கொண்டு வந்திருப்பாரே என்று. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அப்படித்தான். அந்த தலைமை ஆசிரியர் வந்து அவர் சொன்னார், ஒரு தகப்பன் இருந்தால், என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நான் சாப்பிடுகிறதை நீ சாப்பிட வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா, இந்த குடும்பம் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா. ஆகவே தான் நான் என்னுடைய சொந்த வயலில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். பாருங்கள், அந்த உணவை சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிடணும்னு நான் நினச்சேன். உங்கள் வாயிலையும் இது கொஞ்சம் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தேன். அவ்வப்போது அவர் அப்படிப்பட்ட உதவிகளை செய்வார். எங்களுடைய கார் பழுதடைந்து விட்டது. ஊழியத்திற்கு பெரிய கார் தேவைப்பட்டது. அவருடைய கார் பெரியதாக இருந்தது. அவரே மனமு வந்து சொல்லுவார், நீங்கள் எங்கேயும் போகும்போது கஷ்டப்பட வேண்டாம், என்னுடைய காரை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய காரை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. நாங்கள் 2-3 முறை அவருடைய கார்களை எடுக்கும் பொழுது முழுமையாய் அவர் அதற்கான டீசல் எல்லாம் போட்டு எங்கள் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு விடுவார். கர்த்தருடைய தயவினாலே, கிருபையினாலே எங்களுக்கு ஒரு நல்ல காரை கர்த்தர் கொடுத்தார். எங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் நம்மை உதாசீனம் பண்ணுகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், அவர்களுக்காக கூட நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலும் என்னை விரோதிக்கிறவர்கள் தான் இருந்தார்கள். நான் ஒரு பக்கம் நன்மை செய்தாலும் மறுபக்கம் பொறாமை கொண்டு என்னை போலவே அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள், என்னை போலவே பெயர் பிரஸ்தாபங்களை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எங்களை பார்த்தவுடனே அவர்களுக்கு மிகுந்த பொறாமையும் எரிச்சலும் வேதனையும் இருக்கும். ஆண்டவர் இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இவர்களெல்லாம் உங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அதற்காக சொல்வேன், ஆண்டவரே, அவர்கள் முன்னால் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவர்கள் நிந்திக்கிற அந்த இடத்துல என்னை நீர் அப்பா நீர் உயர்த்தும். அவர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். பாருங்க, எந்த இடத்துல அவங்க நினைப்பாங்க, ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எங்களை பார்த்தால் அவர்களுக்கு பரியாசமாய் இருக்கும். எங்களிடத்தில் பணம் இல்லை, எங்களிடத்தில் எதுவுமே இல்லை, எங்களிடத்தில் சொல்லிக்கொள்வது போல எதுவும் இல்லை என்று நினைப்பார்கள். ஆகவே என் உறவினர்கள் எல்லாம் எங்களை பரிகசிப்பார்கள், நிந்திப்பார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, நான் இது பல வருஷம் இந்த பாதையிலே நான் கடந்து வந்தேன். கிட்டத்தட்ட 25 வருடங்கள். எங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்ளுவார்கள். சொந்த உறவுகள் எங்களை உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள மிகுந்த வேதனைப்படுவார்கள். எங்கே வந்து ரூபாய் கேட்டு விடுவார்களோ, பணத்தை கேட்டு விடுவார்களோ, பொருளை கேட்டு விடுவார்களோ என்று. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி விடவில்லை. அதற்கு பதிலாக சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழும்படியாக செய்தார். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியாது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு மேன்மையான வேலை என்று தெரியாது. அதோடு கூட உலக பிரகாரமான வேலையும் நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கட்டாயம் அவர் உயர்த்துவார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உலக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற மனிதர்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக சோதனையின் மத்தியில் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யாக்கோபு 1:2-3 வரைக்கும். நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் சோதனையில் அகப்படும்போது அது மிகுந்த சந்தோஷமாக நாம் எண்ண வேண்டுமா? ஏனென்றால் அது பொறுமையை உண்டாக்குகிறது. நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் 7 வருஷம் குழந்தை இல்லை. அப்போதெல்லாம் ஊழியக்காரர்கள் வந்து எங்களுக்கு சொல்லுவார்கள், உங்களுடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கும், உங்களை ஆண்டவர் வித்தியாசமாய் பயன்படுத்துவார். அங்கே நினைப்போம், என்ன ஒரு எரிச்சல், இந்த சோதனையில் நம்ம என்னைக்கு மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்த நாட்கள் உண்டு. ரொம்ப எரிச்சலாக வரும், கோபமாக வரும். ஆனால் ஒரு பக்கம் சரி நம்ம மேலே உள்ள கரிசனைகளை சொல்லுகிறார்கள் என்று நான் நினைப்பேன். ஆனால் நாள் வந்தது, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஊழியத்தையே கொடுத்தார். நாங்கள் இப்படியா எல்லாருடைய ஊழியங்களும் பாருங்கள், அந்த ஊழியம் இப்படி ஒரு சிறப்பு, இப்படி ஒரு ஊழியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய ஊழியமோ அநேகரை ஊழியத்திற்கென்று எடுக்கிற ஒரு ஊழியமாய் இருந்தது. நாங்கள் எங்கெல்லாம் போய் ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் குழந்தைகள் பிறந்தது, இரட்டை குழந்தைகள் பிறந்தது. ஒரு சமயம் ஒரு சகோதரிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அநேக நாளுகளுக்கு பின்பு என்னை பார்த்த உடனே ஓடி வந்து சொன்னாள், மேடம் நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன், என்னுடைய வயிற்றில் குழந்தை இல்லை என்று நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால எனக்கு 3 குழந்தைகள் உருவாகிவிட்டன. ஆனால் இந்த 3 குழந்தைகளிலே எத்தனை குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியும் என்று தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், வயிற்றுக்குள்ளேயே சில குழந்தைகள் அது அப்படி செத்து போய்விடும் என்று சொல்லி. உடனே நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளணும்னு சொல்லி அவள் ரொம்ப கண்ணீரோடு வந்தாள். ஆகவே நாங்கள் அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் சொன்னோம், கர்த்தர் உனக்கு எத்தனை பிள்ளையை கொடுக்கணும்னு விருப்பம் வச்சிருக்கிறாரோ அதை கொடுப்பார். நீ தைரியமாய் இந்த சூழ்நிலையை நீ தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை நீ பெற்றெடுக்க செலவுகள் எவ்வளவு செய்திருப்பாய் என்று சொல்லி நாங்கள் அவளை உற்சாகப்படுத்தி கொண்டே வந்தோம். 6 மாதம் ஆயிற்று, நல்ல வயிறு பெருசாகிருச்சு. அப்போ அவள் சொன்னா, டாக்டர் சொன்னாங்க, ஒரு குழந்தை உள்ளே ரொம்ப உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது, ஆகவே அந்த குழந்தை அதிலே செத்து போய்விடும், ஆனாலும் பரவாயில்லை, மற்ற 2 குழந்தைகளையும் நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று. இதை சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது, நான் எப்படி அதை எதிர்பார்ப்பேன் என்று. ஆனால் நடந்தது என்ன, நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க வயிறு இன்னும் பெரிதாகி கொண்டே வந்தது பாருங்கள். அவர்கள் 9வது மாதம் வரைக்கும் நாங்கள் இந்த குழந்தைகளை விடுவது இல்லை. ஆகவே 8.5 மாதத்திலே அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு குழந்தையும் இப்படித்தான் தள்ளாடி கொண்டு இருக்கிறது, ஆகவே நீங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளிலே ஒரு குழந்தை கொடுக்கப்படும், ஆனால் நிச்சயமாக அந்த குழந்தை மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறது என்று சொன்னார்களாம். நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை, ஆண்டவர் 3 பிள்ளைகளையும் சரியாய் செய்கிறவர், அல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் உங்களை எங்களுக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பாரா? எப்பொழுது ஆண்டவர் ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டாரோ அப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார் என்று அர்த்தம். ஒருவேளை அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் இயேசுவின் மேலே அதிக நம்பிக்கை உடையவர்கள். என்னுடைய மாணவியாக இருந்தபடியினால அவங்க இன்னும் அதிகமாக, எப்படி மேடம் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நிச்சயமாகவே நல்ல குழந்தை கொடுப்பேன். எங்கள் பத்திரிகைகள், எங்கள் வீட்டிற்கு வருகிற பத்திரிகையை நான் அவளுக்கு கொடுத்து, இதை நன்றாய் வாசித்து கொண்டே இரு என்று சொல்லுவோம். அவள் வாசித்து கொண்டே இருந்தாள். நடந்தது என்ன காரியம் தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே ஓடி வந்தாங்க. அவங்க பிறந்திருக்கு, அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மா ஓடி வந்துட்டாங்க. 3 குழந்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா! 3 குழந்தையும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டார். எப்படி? 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னாலும் கூட அந்த சகோதரிக்கு அதிகமான விசுவாசம் இல்லை. ஆனால் பெற்றெடுத்த அந்த தாய்க்கோ அதிக விசுவாசம். கர்த்தர் சொன்னபடியே செய்து விட்டார். நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, ஒரு ஜெபம் செய்வ ஆண்டவர் அனுமதி கொடுத்து விட்டால் அதை முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் சொல்லுவேன், நன்றி மாத்திரம் செலுத்து, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. அனுபவங்கள் கடினமாக இருக்கும், நாம் சொல்லலாம், ஆறுதல் படுத்தலாம், ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறவர்கள், சோதனையினுடைய கடந்து போகிறவர்களுக்கு அது மிகுந்த வலிக்குரியதாக இருக்கும், வேதனையை தருகிறதாக இருக்கும். ஆனால் வேதத்தின் படி நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொன்னார். கடைசியாக நாம் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா? நம்முடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து கூட கொள்ளலாம், ஆனால் அதற்கும் தேவ தயவு இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பு, இன்றைக்கு தேவனை நம்முடைய பிதாவாக, நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்வதற்கு அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். நம்மை முன் குறித்திருந்தால் ஒழிய ஒருவரும் நம்மை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. பிதாவும் குமாரனும் நம்மை குறித்து யோசித்திருக்க வேண்டும், அவர்களே நம்மை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆகவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்வது மாத்திரம் அல்ல, அந்த ரட்சிப்புக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரமா. அது என்ன சொல்லி முடியாத ஈவு? என்ன பெரிய, சொல்லவே முடியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அதை நரேட் பண்ணவே முடியல, விவரிக்க முடியவில்லை. அதை நாம் ஆராய்ந்து பார்க்கவே முடியாதவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன அப்படிப்பட்ட பெரிய ஈவு? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் சொல்லி முடியாத ஈவு, அதுதான் சொல்லி முடியாத ஈவு. எவ்வளவு என்று சொல்லி முடியாத ஈவு, அதனால அகலம் நீளம் இவற்றை சொல்லவே முடியாது. ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்கு அவருக்கு என்ன வந்திருக்கு? ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாகவே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காக நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? உலகத்தின் நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், மனிதர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பிற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நாம் அப்படி ஸ்தோத்தரிக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஏதோ இவை எல்லாவற்றையும் நம்முடைய சுய பலத்தினாலே நாம் சம்பாதித்து விட்டோம் என்கிற பெருமை நமக்குள்ளே வந்துவிடும். பெருமை எதை கொடுக்கும்? கீழ்ப்படியாமையை கொடுக்கும். கர்த்தருக்குள்ளே அடங்கி இருப்பதை கொடுக்கவே கொடுக்காது. நான் தான் எல்லாம் சம்பாதித்து விட்டேன், என்னுடைய மகிமை, என்னுடைய அழகு, என்னுடைய பதவி, என்னுடைய படிப்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய குடும்பத்தின் பெருமை, இப்படி நாம் நினைத்து கொண்டு பெருமைப்பட்டு விடுவோம். பெருமைப்படும் பொழுது நாம் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கவே மாட்டோம், நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கவே இருக்காது. குடும்பத்திலே கூட பாருங்கள், சில பிள்ளைகள் நன்றாய் படிப்பார்கள், பெரிய பதவியிலே வருவார்கள், பெற்றோர்களுக்கு அவர்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும், அன்பாய் இருப்பார்கள். ஆனால் ஒன்றுக்கு உதவாத ஒரு பிள்ளையை உதாசீனம் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையிலே யோசித்து பார்க்கும் என்றால் எல்லா உலகத்திலே ஜெயித்த பிள்ளைகள் பெருமைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாம் நான் படித்தேன், நான் நல்லா ஆனேன், நீங்கள் என்ன எனக்கு பண்ணுனீங்க? அந்த பெற்றோரை பார்த்து கேட்பார்கள். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுனீங்க? நான் படித்தேன், நான் நல்ல வேலைக்கு வந்திருக்கிறேன். அதே இது உதாசீனப்படுத்தப்பட்ட பிள்ளை சொல்லும், என்ன உங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சீங்க, நான் தான் அதை பயன்படுத்திக்கல, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். எத்தனை வீட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைகளினால தான் பெற்றோர்கள் நேசிக்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் அல்லவா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சின்ன காரியம் செஞ்சிருந்தா கூட ஆண்டவருக்கு நன்றி, மனிதர்களுக்கு நன்றி, யார் யாரையெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு நன்றி.
நம்மை உதாசீனம் பண்ணவங்களுக்கு நன்றி. ஏனென்றால் அப்போ தான் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். எப்படியாவது நான் உயர வேண்டும். அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னு பாருங்க, உயராமல் நம்ம இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த வைராக்கியம் நம்மை தள்ளி கொண்டே போகும். இன்றைக்கு ஜெயித்த மனிதர்களெல்லாம் எப்படி ஜெயித்தார்கள்? இவன் என்னை உதாசீனம் பண்ணனா, ஒரு வீடு கூட இல்லை, வீட்டை கட்டி காட்டுறேன், ஒரு வேலை கூட இல்லை, வேலையை வாங்கி காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் மனதிற்குள்ளே ஒரு வைராக்கியம் எடுத்தபடியினாலே இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிக்க நமக்கு அவர் கிருபை பெருகுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல் அவர் கிருபையை பெருக்குகிறவர்களாக இருக்கிறார். எபேசியர் 5:20 சொல்லுகிறது. எபேசியர் 5:20, எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்கள். எபேசியர் 5:4 சொல்லுகிறது. எபேசியர் 5:4 சொல்லுகிறது, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் செய்வதே தகும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அவர் மூலமாய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த கடவும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியே தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, நாங்கள் எங்களோடு நீர் பேசின தயவுக்காக நன்றி அப்பா. பெற்றுக்கொண்ட நன்மையை மறந்து போன 9 குஷ்டரோகிகளைப் போல அல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் ஓடோடி வந்து நன்றி சொன்ன அந்த ஒருவனை போல ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும் அப்பா. எங்களுக்காக நீர் செய்திருக்கிற ரட்சிப்பின் வழியை நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுக்காக, சுகத்துக்காக, எங்களுடைய சுவாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சோதனையில் கூட ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் செய்யாமல் நன்றி இல்லாமல் இருப்போம் என்றால் தயவு கூர்ந்து எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்க சுவாமி. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லத்தக்கதாக கிருபை தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலி இடுகிறவளாய் மாற்றுங்க. ஆனாலும் ஆண்டவரே, அலப்புகிறவர்களைப் போல இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம் என்று சொல்லி வீணாய் அலப்புகிறவர்கள் போல, உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் போகல இல்லாத படிக்கு உண்மையும் உத்தமமாய் உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம அனைவரோடு இப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல போரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. God bless you. ஆராதனை இயேசு